ஹாய் எவ்ரிவன். நான் தான் உங்கள் வசந்தம் தமிழ். இன்னைக்கு புராதன கதை ஒன்று சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாண்டவர்கள் ஒரு யாகம் நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த யாகம் ராஜசூய யாகம். அந்த யாகத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூப்பிடக்கூடியவர்களில் குபேரனும் பேரும் வருது. உடனே குபேரனுக்கு யார் அழைப்பு செய்தி சொல்கிறதுன்னு பேசிகிட்டு இருக்கப்ப பீமன் இடையில வந்து குபேரனுக்கு அழைப்பு செய்தி நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே கிருஷ்ணர், குபேரனை கூப்பிட போறியா? குபேரனை கூப்பிடுறது சாதாரண விஷயம் இல்லையே. ஏன்னா அந்த குபேரனுடைய மாளிகையை சுற்றி குபேர வனம்னு இருக்குது. அந்த குபேர வனத்தை பாதுகாக்கிறது புருஷா மிருகம்னு ஒரு விசித்திரமான மிருகம் இருக்குது. அது ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப வேகமானதும் கூட. அதுகிட்ட மாட்டினா யாரும் தப்ப முடியாது. அதுகிட்ட அதை மீறி நீ எப்படி அழைப்பு செய்து கொடுப்ப அப்படின்னு சொல்லி பீமனை பார்த்து கிருஷ்ணர் கேட்குறாரு. என்னமாம்மா சொல்கிறீங்க? எதாக இருந்தாலும் அதை மீறி கொடுக்கணும் தான் ஆகணும். எப்படி கொடுக்கறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே கிருஷ்ணர் யோசனை பண்ணிட்டு, புருஷா மிருகம் எப்பேற்பட்டதுன்னா மனிதனுடைய தலையும் சிங்கத்தோட உடம்பும் இருக்கும். அது ரொம்ப வேகமானது, ஆக்ரோஷமானது. அதனுடைய வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் அது சிறந்த சிவபக்தன். சிவலிங்கம் எங்கே பார்த்தாலும் உடனே சிவபூஜை பண்ணுறதுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு 12 கல் தரேன், அந்த கல்லை கையில் வச்சுக்கிட்டு நீ போய் குபேரனை பார்த்துட்டு அழைப்பு செய்து சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பீமரை அனுப்புகிறார். அதே மாதிரி பீமனும் குபேர வனத்தில் கால் வச்ச உடனே அந்த புருஷ மிருகம் வந்து பிரம்மாண்டமாக நிற்கிது. இதை பார்த்த பீமனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா வித்தியாசமான மிருகமாக இருக்குது, மாமா சொன்னது கரெக்டு தான், இதுகிட்ட தப்பவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பீமன் அதுகிட்ட தலை வணங்கி, நான் குபேரனுக்கு யாகத்துக்காக அழைப்பு விடுக்க வந்திருக்கேன். அந்த அழைப்பு செய்தியை நான் சொல்லிட்டு திரும்பி வருவேன். வரும்போது நீ அப்போ என்ன உணவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட பீமன் வேண்டுதல் வைக்கிறான். இதை கேட்ட புருஷா மிருகம், நீ வந்ததான் நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்க, நான் உன்னை தடுக்க விரும்பலை. இங்கே காலடி வச்சவங்களை யாரையும் நான் விட்டது கிடையாது. உனக்கு வேணா செய்கிறேன், நீ போய் செய்தி சொல்லிட்டு வா, வரும்போது நான் உன்னை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பீமனை விட்டுடுது. பீமனும் குபேர மாளிகைக்குள்ளே போயிட்டு குபேரன்ட்ட பேசி, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ராஜசூய யாகம் பண்ணுறாரு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே குபேரனும் நான் அவசியம் வந்துடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. அந்த வாக்கு வாங்கிட்டு பீமன் வெளியில் வர்றார். வெளில வந்த உடனே தூரத்தில் புருஷா மிருகம் நிற்கிது. அதை பார்த்தது தான் சாட்சி. உடனே பீமர் ஓட ஆரம்பிச்சிட்டார். தன்னிட்ட உள்ள சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி ஓடுறாரு. அப்படி ஓடியும் அதனுடைய வேகத்துக்கு இவரால் ஈடு கொடுக்க முடியல. உடனே பீமரை பிடிச்சிச்சு. பீமர் என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. அவர் கொடுத்த கல் ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த கல்லை எடுத்து அந்த புருஷா மிருகத்துக்கு முன்னாடி தூக்கி போடுறாரு. அது உடனே சிவலிங்கமாக மாறிடுது. இதை பார்த்த புருஷா மிருகம், அதுதான் சிவபக்தனாச்சே, உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு சிவபூஜை பண்ணுறதுக்காக குளிக்க போயிடுச்சு. அது எப்போதும் சிவபூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சிவபூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆகாரம் தான் சாப்பிடும். அதுக்கு முன்னாடி எதுவுமே செய்யாது.
அதுதான் அதனுடைய நிரந்தரமான வேலை. எங்கே சிவலிங்கத்தை பார்த்தாலும் அந்த மாதிரி பண்ணுறது அந்த புருஷ மிருகத்தோட வேலை. இவன் போட்ட கல் சிவலிங்கமாக மாறிடுச்சா, அதுவும் சிவபூஜை பண்ணணும்னு சொல்லி குளிக்க போயிடுச்சு. இந்த இடைவெளியில் மறுபடியும் ஒடியாந்துடுறாரு பீமர். மறுபடியும் ஒடியாந்துடுறாரு. அதே நேரத்தில் அது அங்கே குளிச்சுட்டு சிவபூஜை பண்ணிட்டு வேகமாக ஒடியாந்துருது. மறுபடியும் பீமனை பிடிச்சாச்சு. ரெண்டாவது கல்லையும் அதே மாதிரி தூக்கி போகிறாரு. அதுவும் சிவலிங்கமாக மாறிடுது. மறுபடியும் அது குளிக்க போயிடுது. இந்த மாதிரியே போட்டுக்கிட்டே வந்து கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும் தான் கையில் இருக்குது, 12வது கல். அந்த கல்லை போட்டுட்டா அதுக்கப்புறம் அவர்கிட்ட கல் இல்லை, மாட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா எய்த்தாரோ இன்னும் இந்திரபிரசத்தோட எல்லையே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஐயோ, கிருஷ்ணன் சொன்னது அப்பயே சொன்னார். என்ன சொல்லியிருப்பாரு, நான் அந்த 12 கல்லை வச்சு உன்னால் எவ்வளோ தூரம் ஒடியாந்து தப்பிக்க முடியுமோ வந்துரு, தப்பிச்சு இந்திரபிரசத்தோட எல்லைக்கு ஒடியாந்துரு. ஒடியாந்துட்டேன்னா உன்னுடைய உயிர் தப்பிச்சுது. அப்படி இல்லை, உன் உயிருக்கு உத்தரவாதம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முன்னாடியே சொல்லி தான் கொடுத்துருக்குறாரு. அதுவும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே என்ன பண்ணுறான், 12வது கல்லையும் தூக்கி போடுறான். அதுவும் சிவலிங்கமாக மாறிடுது. உடனே அது என்ன பண்ணுது, புருஷா மிருகம் சிவபூஜை பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்காக போயிடுது. இந்த இடைவெளியில் வேகமாக ஒடியாந்து வரான். கொஞ்சம் தூரத்தில் இந்திரபிரசத்தோட எல்லை தெரியுது. அந்த இலையில பாஞ்சு அப்படியே இந்திரபிரசத்தோட இலையில விழுந்த உடனே அவன் காலை பிடிச்சிடுது அந்த புருஷா மிருகம். இப்போ என்னாச்சு, பீமனுடைய முக்காவாசி உடம்பு இந்திரபிரசத்தோட எல்லையிலையும் காலு வெளியிலையும் இருக்கு. யாரோட வெளியில, அந்த புருஷா மிருகத்தோட கையிலையும் இருக்கு. இப்போ 2 பேருக்கும் வாக்குவாதம். நான் இந்திரபிரசத்துக்குள்ளே வந்துட்டேன், என்னை விட்டுடு, என் கால் தானே வெளியில் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அது உடனே புருஷா மிருகம் என்ன சொல்லுது, நீ உடம்பு இருந்தாலும் சரி உன் கால் ஏன் பிடியில் இருக்கு, நான் விட மாட்டேன் அப்படின்னோடனே 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. இதை பார்த்துருந்த தர்மன் நேராக வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு. பீமனுடைய உடம்பு இந்திரபிரசத்தில் இருக்கிறதாலையும் கால் வெளியில் இருக்கிறதாலையும் பீமன் என்ன பண்ணணும், காலை வெட்டி புருஷ மிருகத்துக்கு உணவாக கொடுக்கணும், சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பை வெற்றிய புருஷ மிருகம் சந்தோஷப்பட்டு தன்னுடைய சகோதரன் கூட பார்க்காம நியாயமான நேர்மையான தீர்ப்பை சொன்னதுக்காக இந்த பீமசேனனை உயிரோடையும் விட்டுருது. அதே நேரத்தில் நீங்கள் நடத்தக்கூடிய யாகத்துக்கு நான் காவலாக இருப்பேன், யாகம் முடிகிற வரைக்கும் காவலாக இருந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவும் கொடுத்துட்டு தர்மர் கூடயே வந்துடுது. அதே மாதிரி யாகம் நடக்கிறது தடப்படலை. குபேரன் வராரு, யாராருக்கெல்லாம் அழைப்புதல் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் வராங்க. இந்த புருஷா மிருகமும் அந்த யாகத்துக்கு எந்த தொந்தரவும் வராமல் சுற்றி காவல் நிற்கிது. யாகம் நல்லபடியாக முடியுது. வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிடுறாங்க. குபேரனும் போயிடுறாரு. எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டு அந்த யாகம் முடிஞ்ச பிறகு புருஷா மிருகம் மட்டும் தனியாக இருக்குது. இப்போ நேராக கிருஷ்ணர்கிட்ட வருது. அது கிருஷ்ணரை பார்த்துட்டு கிருஷ்ணர்கிட்ட வருது. நான் பீமசேனனை திறத்திக்கிட்டு வரும்போது பிடிக்க வரும்போது நான் பூலோகத்துக்கு வந்துட்டேன். மறுபடியும் என்னால் இந்திரபிரசத்துக்கு மறுபடியும் என்னால் போக முடியுமா என்னன்னு தெரியல. இப்போ பூலோகத்தில் நான் என்ன வேலை செய்யறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்குது. கிருஷ்ணரும், நீ தான் சிறந்த சிவபக்தனாச்சே, நீ சிவன் கோயிலில் இருக்கல, அதில் வாயில் காப்பாளனாக இருந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணர் சொல்லிடுறாரு. இதை கேட்ட புருஷா மிருகம் அதுவும் சிவன் கோயிலில் இருக்கிற வாயில்களில் வாயில் காப்பாளனாக தன்னுடைய சிவபக்திக்காக சிவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதே நேரத்தில் குபேரவனத்தில் பாதுகாக்கிறதுக்கு மிருகரஞ்சிதா அப்படின்னு ஒரு யட்சினியை புதுசாக காவல் போடுறாங்க. இதை அறிஞ்ச
இதை கேட்ட அந்த புருஷா மிருகம் அந்த மிருகரஞ்சிதாவுக்கு தன்னுடைய சக்தியெல்லாம் கொடுத்துட்டு அதையே தொடர்ந்து குபேரவனத்தை காவல் காக்க சொல்லிட்டு வந்துடுது. நீங்கள் இந்த கதையை மூலியமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இன்னமும் நிறைய சிவன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த புருஷா மிருகத்தோட சிலையை பார்க்கலாம். அது என்ன பண்ணோம்னா, வாசலில் இருந்துக்கிட்டு கெட்ட எண்ணங்களோட வரவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கறதுக்கு தயங்கவே தயங்காது. இந்த சிலையை நீங்கள் முக்கியமாக சிதம்பரம் நடராஜர் கோயிலெல்லாம் பார்க்கலாம். இதோட இந்த கதை முடியுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் வசந்தம் தமிழ். நன்றி, வணக்கம்.